எல்லோருக்கும் வணக்கம். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணங்களால் வரக்கூடிய ஞானத்தை எழுதுங்கள். எழுதியதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரோடையும் பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள். கையில் மொபைல் இருக்குது, அதில் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கையில் பேனா இல்லை, பென்சில் இல்லை, எழுதுறதுக்கு நேரம் இல்லைன்னா சொல்ல வேணாம். அதை எடுத்து கையில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணாலே உங்களோட என்ன சப்ஜெக்டை பற்றி யோஜனை பண்ணிங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிங்களோ ஞாபகம் வந்துருப்போம். எழுதாமல் போனால், ரெக்கார்ட் செய்யாமல் போனால் முதலில் மறக்கும். பிறகு ஒரு சோம்பேறித்தனம் ஒன்று உருவாகும். அந்த விஷயத்தை மறந்துடுவீங்க. அதோடு அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் ஐயோ விட்டுட்டோமேங்கிற பார்த்தீங்கன்னா யாரை நீங்கள் சந்திக்கணும்னு ஒருத்தர் நினச்சிங்களோ அவரை கூட மிஸ் பண்ணலாம் நீங்கள். அதனால் எதையும் விட்டு கொடுக்காது. அதாவது நீங்கள் தயவுசெய்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும். தோல்வியை நீங்களே வரவழைச்சிக்காதீங்க. அதுதான் என்னோடய பாயிண்ட். எழுதாமல் போனால், ரெக்கார்ட் செய்யாமல் மறக்கும். மறந்ததினால் சோம்பேறித்தனம் உருவாகும். அதனால் தோல்வி உண்டாகும். எதையுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு பிடிச்சிருக்கு. நீங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இன்னைக்குள்ளே முடிக்கணும், நாளைக்குள்ளே முடிக்கணும். அவ்வளோ. அது தானாக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். பணம் சம்பாதிக்கலாம், எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் நேரத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்ப சம்பாதிக்கவே முடியாது. எதை வேணால் சம்பாதிக்கலாம். நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்பாதிக்கவே முடியாது. எப்போ போல் நம்ம ஒரு விஷயத்துக்கு வரேன். பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கும். பணம் உங்களுக்கு வேண்டிய படோடாவும் வாழ்க்கையோட வசதிகள் எல்லாமே பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், அதுக்கு என்ன தேவைங்கிறத நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே, அதுக்கு தேவை பிராண்டிங். பிராண்டிங் இல்லாமல் ஒரு பொருளை விற்க முடியாது. பிராண்டு பண்ணாதான் விற்க முடியும். சேல்ஸ்மேன் போய் விற்கிறதுங்கிறது வேறு, பிராண்டுங்கிறது வேறு. சேல்ஸ் வேறு, பிராண்டு வேறு. ஏற்கனவே சொன்னேன், திரும்ப சொல்கிறேன். பிராண்டுங்கிறது வேறு, சேல்ஸுங்கிறது வேறு. எப்போ பார்த்தாலும் வாஷிங் பவுடர் நிர்மா இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எப்படி வந்தது? இதை படிக்க பார்க்க கேட்க அந்த பொருளை நோக்கி நீங்கள் போய் வாங்குறீங்க. எது நீங்கள் போய் வாங்குறீங்களோ, நீங்களாக போய் வாங்குறீங்களோ, ஹார்லிக்ஸ் வேணும்னு கேட்குறீங்களோ, அது பிராண்டு வேல்யூ. அதுதான் மார்க்கெட்டிங், வேறு எதுவுமே கிடையாது. நீ உங்களை நாடி போக வைப்பது தான் பிராண்டிங். இதை ஏற்கனவே சொல்கிறேன். உங்களால் அந்த பொருளை விற்க முடியல அப்படின்னா, அதாவது உங்களோட பிராண்டு போய் மக்களை போய் ரீச் ஆகலை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றிங்க. அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் அதுக்கு வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. இப்போ நல்லி சில்க் கேம்பூர் இதை பற்றி ஏற்கனவே சொன்னேன். RMQV பற்றி சொன்னேன். இவங்களாம் என்ன செய்கிறாங்க? அங்கேயும் யாரும் துணிகளை தூக்கிட்டு விற்கலை. அவனை போய் நீங்கள் பார்க்க வைக்கிறாரு. அந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா நீ அங்கே போய் வாங்குறீங்க. அது உங்களை இருக்குது. அது பிராண்டிங் வேல்யூ, பிராண்ட் வேல்யூ. RMQVயோட பிராண்ட் வேல்யூ, நல்லி சில்க் கேம்பூரத்தோட பிராண்ட் வேல்யூ. அது மாதிரி நீங்கள் பிராண்டை உருவாக்கணும். அதுக்கு என்ன தேவை ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன். திரும்ப அதையே நான் சொல்ல தயாராக. திறந்த மனதோட இப்போ நீங்களாம் ஒரு முடிவு பண்ணாதீங்க. திறந்த மனம், ஓப்பன் மைண்ட். அப்படி ஓப்பன் மைண்டோடு போய்
அவன் எப்படா வெற்றி பெற்றான் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். வெற்றி உங்களுக்கு ஆச்சரியம் ஊட்டும். நான் டாம்ங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அவர் ஒரு வேலையில் போய் படித்தார். படிக்கும்போதே தான் ஒரு பெரிய சிஇஓவாக ஆகணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த தான் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. பணக்காரனாவது ஆசை படுறது ஒரு பக்கம், இன்னொன்று படித்து பணக்காரனாகணும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் அவரால் படிப்பை தொடர முடியல. என்ன காரணம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள். அதுதான் முக்கியம். வீட்டு நிலைமை சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கை நிலைமை சரியிருக்காது. ஆக அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இதுக்கு மேலே நம்மளால் ஒரு அளவுக்கு மீறி படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, படித்தாலும் வேலைக்கு போனால் இந்த பணம் நம்ம வீட்டுக்கு பத்துமான்னு பார்த்தாரு, அதுவும் பத்து. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, வியாபாரம், பிஸ்னஸ். முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணலாம் யோஜனை பண்ணார். எங்கள் ஒரு முனையில் ஏதோ ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முனையில் ஒரு இடத்துல அவருக்கு ஒரு இடம் கிடச்சிது. அந்த இடத்துல ஒரு டீ கடை எல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க. அந்த இடத்த அவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு பீஸா பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் பாருங்கள், அங்கே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி வந்துட்டுருக்கான். டாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலைமை. அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முயற்சி அடையார் வெற்றி அடையார். முயற்சி பண்ணால் வெற்றி அடையும், முயற்சியோட வெற்றி அடையும், தானாக வெற்றி அடையும். அதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன மாதிரி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்ககிட்ட இல்லாததுதான் என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த பெரிய கம்பெனியில் இல்லாதது என்ன அப்படிங்கிறத ஒரு R&D மாதிரி பண்ணார். இவங்ககிட்ட என்னென்னா வீக்னஸ்ஸு. எப்போவுமே எதிராளியை நீங்கள் ஜெயிக்கணும்னா அவனோட நீங்கள் புத்திசாலி ஆகணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு அவர் தேர்ந்தார். முயற்சியோட இகழ்ச்சியோட தப்பாக சொல்லிட்டேன், சாரி. அவர் டாம் ஒரு வேலை பண்ணுறார். அவங்ககிட்ட உள்ள வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டார். இப்போ அவருக்கு என்ன செய்யணும், இப்போது அதுக்கேற்ற மாதிரி தன்னோட பீஸாவில் டிஃப்ரெண்ட் பீஸா, விதமான பீஸா, சின்ன பீஸா, பெரிய பீஸா, அவனெல்லாம் போட்டால் பெருசாக போடுவாங்க. இது சின்ன பீஸா, பெரிய பீஸா, விதமான பீஸா, இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி அவர் விற்க ஆரம்பித்தார். இப்போது அங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம், டோர் டெலிவரிங்கிறது அந்த பெரிய கம்பெனியில் இல்லை. டோர் டெலிவரிங்கிறத கொண்டு வரார். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார், நீங்கள் ஆர்டர் நான் சொன்ன டயத்தை தாண்டி 10 நிமிஷம் லேட்டானால் கூட உங்களுக்கு நீங்கள் பணம் தர வேணாம், உங்கள் பணம் ரிட்டர்ன் பண்ணப்படும், இந்த பீஸா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். எல்லோரும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த பீஸா கொடுக்கறதுக்கு ஒரு சூடாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு தானே பிரத்யேகமாக ஒரு பை ஒன்று தயார் பண்ணார், சூடு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது இன்னொன்று பண்ணார், அது உடஞ்சி கிழிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக ஒரு அழகான பேக்கிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக. அதோட ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன கம்பெனி தெரியுமா, டாமினோ. இன்றைக்கி நீங்கள் தான் சாப்பிட்றீங்களா பீஸா, அந்த டாமினோ டாம் ஆரம்பித்த கம்பெனி. வெற்றி நடை சாதாரண வெற்றி நடை இல்லை, மாபெரும் வெற்றி நடைகள் போய்கிட்டே இருக்குது பாரு. அடுத்தடுத்து பக்கத்தில் அங்கங்கே ஒரு கடையெல்லாம் ஆரம்பித்தார். எல்லா இடத்துலையும் வெற்றி. டாமினோ பீஸா எங்கே போனாருக்கு, அதோட ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பாருங்கள். அமெரிக்காவில் இருக்கிறத விட டாமினோ எங்கடா விற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க கடைகள் தான் ஃப்ரான்ச்சைஸ், கடைகள் இல்லை ஃப்ரான்ச்சைஸ் தான்
அதிகமான அளவு. இன்றைக்கி உலகம் பூரா பீஸா வந்தாச்சு. ஐ மீன் டாமினோ பீஸா. இதெல்லாம் எப்படிங்க முடிஞ்சது? முடியும் என்று நம்பினார், முடிந்தது. நீங்களும் முடியும் என்று நினைத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. வெற்றி அடையணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை தடுக்க யாருமே வர முடியாது. ஒரு $120 மில்லியன் கதையை விஷயத்தை சொல்லவா? பிராண்டுனால் எவ்வளவு பெரிய பணம் வந்ததுங்குது. இப்போ டாமினோ கூட பார்த்தீங்கன்னா பிராண்டுனால தான். நீங்கள் தான் வாங்குறீங்க, எவனோ வந்து உங்கள் வீட்டு வாசலில் வைக்கலை. அதே மாதிரி சாம்சங் கம்பெனி தெரியுமா? சாம்சங் கம்பெனி ஆப்பிள் நிறுவனத்தை விட ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறாங்க. உலக மார்க்கெட்டில் ஆப்பிளுக்கு ஈக்குவலண்டாகவோ அதோட ஜாஸ்தியாகவோ அவங்களோட போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஆப்பிள் வந்து நிறுவனம் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னோடது நிறைய அவர் காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே கோர்ட்டில், இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. அவங்க வந்து $120 மில்லியன் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பதில் சொல்லுங்கள். அப்படியா சார்? $120 மில்லியன் ஆமாம், நாங்கள் செக்கு இந்தா. நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் காப்பியெல்லாம் பண்ணக்கூடாது. திரும்ப ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் அவங்ககிட்ட, நிச்சயமாக நான் காப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படின்னா அந்த பணம் 10 செய்யும், பிராண்டு 11 செய்யும், வெற்றிகள் 12 பண்ணும். பிராண்டுனால் வரக்கூடிய வெற்றிகள் 12 பண்ணும். வெற்றி உங்ககிட்ட தான் சார் இருக்கு, வேறு யார்கிட்ட இருக்குது? பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் அவன் $120 மில்லியன் இவனால் $120 மில்லியன் கொடுத்து அதை என்னால் இதோட சம்பாதிக்க முடியும் நிரூபித்து காட்டுறான்ல. பாருங்கள், இப்போ பழமொழி சொல்லிடலாம், அடக்கம்தான் வெற்றியோட சாவி. அடக்கம்தான் வெற்றிக்கான சாவி. படோடபமே வேணாம். இந்த பணமும் வெற்றி இருக்க பார்த்தீங்களா, அது மனிதனை மாற்றுவதில்லை. அவன் உடம்புலேயே ஏற்கனவே அவன் உடம்புல அவன் மனோநிலையிலேயே அகங்காரம், திமிரு, படோடாபம், மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள், இது அவங்ககிட்ட போய் அந்த பணம் போய் சேரும்போது அவன் தானாக அதை அதிகரிக்கிறதே ஒழிய கம்மியாகவில்லை. இதான் அவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தா நீங்கள் ஒதுங்கி ஓரமாக போயிடுங்க. இப்போது பிராண்டை பற்றி நிறைய சொல்லிட்டேன். வெற்றியை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து சரியா? சிந்திங்களேன், சிந்திச்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, சிந்திங்க. உங்களால் முடியும் யோசனை பண்ணி பாருங்கள், முடியும்.